தனுஷு ராசிக்கு ருணம், ரோகம், சத்ரு, அதாவது கடன், நோய், எதிரி இதை உருவாக்கும் கிரகம் யாருன்னா, அதாவது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு என்று சொன்னால் அது ரிஷபம். அந்த ரிஷபத்துக்குரிய அதிபதி என்று சொன்னால் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு அதாவது ருணம், ரோகம், சத்ரு ஆகிய விஷயங்களை செய்வார். ஏனென்றால் தனுசு ராசி என்பது பிரகஸ்பதி, இவரு தேவகுரு. அதே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி 6ஆம் இடம் என்பது அசுர குரு. ஆகவே இவங்க 2 பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆக இந்த தேவகுரு நல்லதை செய்தால் அசுரகுரு கெட்டதை செய்வார். ஆகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியினால் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் பல இடைஞ்சல்கள், பல சிக்கல்கள் இவர்களுக்கெல்லாம் ஏற்படும். இவங்க என்னதான் லைஃப்ல எஃபர்ட் போட்டு நல்ல முன்னுக்கு வந்தாலும் கடைசி நேரத்துல இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் கண்டிப்பா உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஆகவே இந்த மாதிரி மறைமுகமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு நீங்க போக வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் அது பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும். ஏனென்றால் மகாலட்சுமியின் சொரூபம் அங்க இருக்கு. அதாவது சுக்கிர ஸ்தலம் என்றால் அந்த ஸ்தலம். ஆகவே அங்கு சென்று நீங்கள் வழிபடுவதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கடன், நோய், எதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றிக்கு வழிவகுக்கும்.